பொருட்கள் இதெல்லாம் தருவதற்கு ஆர்வமாக 2 நாளைக்கு முன்னே வந்து சொன்னாங்க. நாங்கள் கொடுக்கலாம் என்று வந்து நான் ரொம்ப சந்தோஷமான வரவேற்கிறோம். ஊர் மக்கள், நம்முடைய எஸ்எல்சி எல்லாருடைய சார்பாகவும் தம்பியர் அந்த அன்பையும் வாழ்க்கையும் நீங்களே வார்த்தை எப்படி குழந்தைகள் இருக்கணும், படிக்கணும், நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் ஆங்கிலேயர்களோட அரசியலமைப்பு சட்டங்கள் மட்டுமே இருந்துச்சு. ஆங்கிலேயோட அரசியலமைப்பு சட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்ட மசோதா கூடி அந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வந்தார். ஆங்கிலேயர் சட்டம் இல்லாம இந்திய மக்களுக்காக சட்டத்தை கொண்டு வந்தார். 1947 சுதந்திரம் கிடைச்சாலும் அந்த சட்டங்களை நம்மளுக்கு 1950 கொண்டு வந்தாரு. அந்த நாளை தான் நம்ம குடியிருக்கிற நாளாக கொண்டாடுறோம். நம்ம கல்வி எல்லாத்துக்கும், படிப்பறிவு எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம சிந்தனைகள் கரெக்டா இருந்தா நம்ம எல்லாருமே நல்லா படிக்கலாம். நம்ம சிந்தனைகள் கொஞ்சம் தெளிவில்லாம போனதான் நம்மளால படிக்க முடியும். அதனால எல்லாத்தாலையும் படிக்க முடியும். நல்லா படிக்கலாம், நல்லா படிச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு எல்லாமே வரலாம். விளையாட்டு, நம்ம கல்வியோட விளையாட்டையும் சேர்ந்து நம்ம எடுத்துட்டு போகணும். நம்மளுக்கு கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு விளையாட்டு திறமையே வேணும். எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, அந்த விளையாட்டை நீங்க பின்பற்றி அந்த விளையாட்டு போக்குலயே நீங்க போனீங்கன்னா கல்வியும் விளையாட்டும் நம்மள ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போவோம். உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு இருந்த டீச்சருக்கு மிக்க நன்றி. உள்ளாடா வந்து நம்ம இளைஞர்கள் என்ன பண்றாங்க, மது போதைக்கு அடிமையாகி 30 பேர் உயிர் விட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி பண்ணிருப்பாங்க. எல்லா போதை பழக்கத்துக்கும் இளைஞர்கள் வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க. அந்த அடிமைகளை ஆகாம ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவோம். மது போதையை ஒழிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம். வெளியில போயிட்டேன். 2010 வெளில போயிட்டேன். வெளில போயிட்டு நான் தென்னையில ரோடு கிராஸ் பண்ண